காரியத்தடை மட்டுமல்ல பொருளாதார தடையும் அகற்றக்கூடியவர் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த பொருளாதார தடை எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே 12 தேய்பிறை அஷ்டமிக்கு தேங்காயை உடைத்து, சிதறு தேங்காய் உடைக்கிறோம்ல, அது மாதிரி 2ஆக உடைத்து அதில் குறு மிளகை சிகப்பு துணியில் கட்டி நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த 12 தேய்பிறை அஷ்டமிக்கு இந்த விளக்கேற்றுறது இங்கே எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு விடுதலை அளிக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்மிடையே பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எல்லா நாளும் பண்ணுறாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இந்த வழிபாடு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே காலபைரவராக 39 அடிக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடிய காலபைரவர் கருவறையில் சொர்ண ஆகர்ஷண பைரவராக ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்களில் 64 காலபைரவருடைய ஒட்டுமொத்த அவதாரத்தையும் இங்கே செதுக்கியிருக்காங்க, சிலையாக செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அமைதியான இந்த ஆலயத்துக்கு வந்தாலே மனசு ரொம்ப லேசாகி, இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே இல்லாமல் வெளியே போகும்போது ஒரு புது ஜீவனாக வெளியே போகக்கூடிய ஒரு அருமையான ஆலயம் தான் இந்த தென்னக காசி காலபைரவர் ஆலயம்.